இணைந்து ஜெபிப்போம். ஆண்டவரே இயேசுவே, நானே ஆண்டவர், எனக்காக காத்திருப்பவர் வெட்கப்படுவதில்லை என்றவரே, உம்மை ஆராதிக்கின்றேன். ஆறுதல் தருபவரே, உம்மை துதிக்கின்றேன். உமது மாறாத அன்பால் என்னை அரவணைத்து வழிநடத்தும் தயவிற்காக நன்றி கூறுகின்றேன். அதற்கு பேதுருவும் யோவானும் மறுமொழியாக, உங்களுக்கு செவி சாய்ப்பதா, கடவுளுக்கு செவி சாய்ப்பதா? இதில் கடவுள் பார்வையில் எது முறையானது என நீங்களே தீர்மானித்துக் கொள்ளுங்கள். என்ன ஆனாலும் நாங்கள் கண்டதையும் கேட்டதையும் எடுத்துரைக்காமல் இருக்க எங்களால் முடியாது என்று இன்றைய இறைவார்த்தை மூலமாக வாசிக்கும் நானும் உமது நாமத்தால் அடைந்த நன்மைகளை, ஆசீர்வாதங்களை, மன மாற்றங்களை சபையினர் எடுத்துரைக்கும் சாட்சியாக உமது சீடனாக மாற அருள் தந்து நடத்தும். இயேசுவே, உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்ற உமது அழைத்தலை என் வாழ்வில் கொண்டு வாழ அருள் தாரும். உம்மை என் வாழ்வில் பெருமை பாராட்டவும், ஊழியத்தின் புனிதத்தன்மையை உணர்ந்து பரிசுத்தமான நிலையில் உமக்கு ஊழியம் செய்திடவும் அருள் தாரும். என்னை ஆன்மீக பாதையில் அழைத்து வந்த அனைத்து அருட்தந்தையர்களையும் சகோதரர்களையும் நிறைவாக ஆசீர்வதியும். அவர்கள் பணி வாழ்வில் வரும் பிரச்சனைகள், சோதனைகளை வெற்றி கொள்ள வல்லமையை நிறைவாக பொழிந்தருளும். ஆண்டவரே இயேசுவே, இன்றைய நாளில் என் வாழ்வை ஆசீர்வாதங்களாலும் அற்புதங்களாலும் நிறைவாக்கும். உம் நுண்ணறிவை என்னில் புகட்டி உமது ஒழுக்க முறைகளை கற்றுத்தர வேண்டுமென்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென்.